நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரமேஷை ஏன் ரம்யாவுக்கு பேர் ஆக்கியிருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. கார்த்தி ரமேஷ் மூலயமா ரம்யாவை வச்சு செய்கிறாரு. ஃபஸ்ட்டு சீனில் தீபாவும் மைதிலையும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சேலை எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிற இந்த திக்க வந்துட்டு சேலையை பறிச்சுட்டு போனவன் ஒரு இடத்துல போய் கொளுத்திட்டு அந்த வீடியோ எடுத்து ரம்யா காமிச்சு விட்டுட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்க சொல்ல ரம்யா வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு, தீபா உன்னை நான் வந்துட்டு சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டேன், நீ ஏன் முன்னாடியே சந்தோஷமாக இருக்க, உன்னை ஒரு பதட்டத்திலேயே நான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்துட்டு தீபா வீட்டில் வந்து சொல்ல, சரி விடுமா அதனால இப்போ என்ன பண்ணுறது, போனது தானே அப்படின்ற மாதிரி அபிராமி எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படி எத்த விட முடியும், அது அவர் எனக்காக கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் சரிதாம்மா சரியாயிடும் போ, நீ ரூமில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அமுச்சு விட்டுற. தீபா வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு காட்டி வர்றாங்க. ஹலோ ஹலோ அப்படின்ற மாதிரி கையெல்லாம் அசைக்க தீபா வந்துட்டு கண்டுக்காமல் ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். எங்க உங்களை தாங்க என்னங்க அப்படி என்னதை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க நீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அத்தடியாத்தா இன்னொருத்த வந்துட்டானா அப்படி புடவை எடுக்க எவன் அமுச்சு விட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு, சரி விடுங்க போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிங்க விட முடியும், அது நீங்கள் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் எந்த கலர் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்துட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இது அப்படின்னு சொல்ல, அணிகுண்டு அப்படின்றாரு. என்னங்க அப்படின்ற மாதிரி காட்டி சொன்னதும் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அதில் வந்துட்டு ப்ளூ கலர் சேரீ இருக்கும். எங்க எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பின்ன தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அப்புறம் எங்க காலையில் என்ன அப்படி கலாய்ச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன்னா அப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி இப்படிலாம் செலக்ட் பண்ண சொன்னீங்களா, அது எனக்கு வந்துட்டு வெறுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சா, அதை நான் பதிலுக்கு உங்களை வெறுப்பேற்றினேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அட போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு கீழே போகிறாங்க. அத்தை அண்ணி மீனாட்சிக்கா எங்கே இருக்கீங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வர்றாங்க. பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு தெரியுது, காலையில் அவர் சும்மா நாச்சுக்கு சொன்னாரா அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தீங்களா அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, பரவாயில்லம்மா என் பையன் வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கலையோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டேன், இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பார்த்தியா என் பையன் வந்துட்டு உன்னை புரிஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமத்தை அப்படின்றாங்க தீபாவும். அண்ணி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் கூட அவுட் ஆகிட்டாருன்னு நினச்சேன், இப்போது டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சிரிக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தீபா போக, ஆத்தாடி இப்படி தான் எப்போவுமே தீபா சந்தோஷமாக இருக்கணும், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்லிட்டு இருக்காங்க. மேலே போனதுமே பார்த்தீங்களாங்க எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு எல்லாம் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அட போங்கங்க என் ஃப்ரெண்டு இளையராஜா கூட தான் ஆரஞ்சு கலர் பிடிக்கும், அதுக்காக நான் அவனை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கிளம்புற. தீபாவோட மூஞ்சி அப்படியே சொங்கி போயிருது, அதை பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு மறுபடியும் இந்த சேலையை பார்த்து அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ரம்யா கால் பண்ணுறாங்க. ஏய் தீபா இப்போ தான் ஐஸ்வர்யா சொன்னா என்னடி இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் கொஞ்சம் கவலையில் தான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சேலை வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி நீ ஃபோனை வச்சிடற அப்படின்ற மாதிரி சொல்ல, சே நான் ஒன்று கணக்கு போட்டால் இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கு, நான் என்ன கணக்கு போட்டாலும் அது அந்த காட்டி வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு ரமேஷை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னை மனசில் வச்சுட்டு தான் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் கடவுளே அப்படின்ற மாதிரி சாமி கோவிலில் நின்று வேண்டிட்டு இருக்க. அவர் அப்படியே திரும்பி கோவில் வாசலை பார்க்க ரம்யா இறங்கி கார்லேருந்து வர்றாங்க. அழகியலை இல்லை அல்லது இவ்வளவு ஸ்டைலா அப்படின்ற மாதிரி பாட்டு போட்டுக்கிட்டே ரம்யா வர, வா அழகு தேவதை வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அறிவு கெட்டவனே என்னை எதுக்கு தேவையில்லாமல் கோவிலுக்கு வர வச்ச, எதுக்குடா வர வச்ச அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எல்லாம் நம்ம நல்லதுக்காண்டி தான், என்னோட மம்மி டாடி நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்காங்க, அதில் சில பல தடைகள் வருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பேக்கு அதுக்கு எதுக்கு ஜோசியக்காரங்கிட்ட போகணும், என்கிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பேன் தடை வந்திருக்கும்னு ஓப்பனாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசாத ரம்மி நம்ம பேரில் கூட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் பார்த்தியா, ரம்மி ரமேஷ் ரம்மி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பைத்தியம் இங்கே பாரு ஊருக்குள்ளே நடந்து போனால் நம்மளை என்ன சொல்வாங்க, இவளுக்கு என்ன மூளை என்ன குழம்பேச்சா, எதுக்கு பேர்பட்ட கிறுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, நமக்கு ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு ஜோடி பொறுத்த இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஒரு தாத்தா வர்றாங்க. ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சிவாஜி 10 மணி மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிற, பார்த்தியா அப்படின்ற மாதிரி ரமேஷ் சொன்னது, அவர் கண்ணு தரல நினைக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. அடுத்து ஒருத்தர் வந்துட்டு ஊத்து பார்த்துட்டு, காக்கா படத்தில் வர சூர்யா ஜோதிகா மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, பார்த்தேல நம்ம வந்துட்டு ஹேண்ட்ஸம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இங்கே பாரு வெறுப்பேத்தாத இவங்களுக்கு தான் கண்ணு தரலன்னா நீ வேற என்னை பாடா படுத்துற அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் வேணா ஜோதிகா மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அழகாக தான் இருக்கேன், நீலாம் அப்படி கிடையாது கோமாளி மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னது. அடுத்து ஒருத்தர் வர்றாங்க. அமர்கலம் படத்தில் வர்ற அஜித் ஷாலினி மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிற, தடி அக்கப்போர் தாங்களை இப்போ என்ன தான் பண்ணணும் எதுக்கு வந்துட்டு கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அங்கே பிரதட்சணமும் தீச்சட்டி எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம கல்யாணத்தில் எந்த தடையும் வராதான், அப்படி தடைகள் வந்தாலும் பாதாம் அல்வா மாதிரி கரைஞ்சு போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, பாதாம் அல்வாவோ அங்கே பிரதட்சணம் அதெல்லாம் நீ பண்ணு, எதுக்கு என்ன தேவையில்லாமல் பண்ண வைக்கிறேன், நான்லாம் பண்ண மாட்டேன், இங்கே பாரு உன்னெல்லாம் கட்டிக்கிறதுல எனக்குலாம் விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை கட்டிக்கலாட்டி நான் செத்துருவேன் அப்படின்னு ரமேஷ் சொல்ல, உன்னை கட்டிட்டா நான் செத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மாற்றி சொல்கிறாங்க.
அடுத்து வந்துட்டு அந்த இடத்துக்கு அபிராமி அவங்க வர்றாங்க. எதுக்கு தேவையில்லாம ஆண்டியை வர வச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குப்பா ரமேஷ் வர வச்சு அப்படின்ற மாதிரி சொன்னது. ரம்யா என்கிட்ட ஒரு சொன்னா, அதை கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவள் வந்துட்டு இவ்வளோ நல்ல போனா நீங்களே சொல்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ரம்யா சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டதும், அவள் தான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அவள்கிட்ட போய் கேட்குறீங்க, என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுப்பா அப்படின்றாங்க. அவள் ஃப்ரெண்டு தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அங்க பிரதட்சணையும் தீச்சட்டியும் எடுக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் போய் என் செல்லத்தை ரெடி பண்ணி கூட்டு வந்துருங்க, அந்த சேலையை நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன், இந்த சேலையில் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்து சாமி சேலையை எடுத்துகிட்டு வராங்க. ரம்யா பரிகாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துடுங்க. சொல்லும் பார்த்து பண்ணி சொல்லும், உனக்கு வலிக்கு போகுது, நான் வேணா உன்னை உருட்டி விட்டுட்டே சுத்துதே சுத்துதே பூமி அப்படின்னு பாட்டு பிடிக்கவா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஆக்ஷன்லேயே பண்ணேன். சரிம்மா நீ வந்துட்டு ஊரில் நான் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ண இந்த பக்கம் வந்துட்டு அபிராமி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரம்யாவை இப்படி வச்சு செய்கிறீங்களே கார்த்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.